அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வர விநாயகர் சதுர்த்திக்கு விளக்கேற்றுவோம் இல்லைங்களா, அந்த விளக்கை வைக்கிறதுக்கு ஒரு சின்ன டெக்கரேஷன் ஐடியா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு சில்வர் பிளேட்டில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதில் செவ்வந்தி பூ இதழ்களும் ரோஜா இதழ்களும் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். விநாயகருக்கு உகந்த அருகம்புல்லை கொஞ்சமாக, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அளவுக்கு எடுத்து ஒரு நூல் போட்டு 2 முடிச்சு போட்டுக்கோங்க. இது மாதிரி ஒரு 8 பீஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதை தட்டை சுற்றி இது மாதிரி வச்சுக்கோங்க. வச்ச பிறகு சென்டரில் ஒரு கிண்ணம், சில்வர் கிண்ணம் வச்சுட்டு, சின்னதாக கிண்ணம் வந்துட்டு பெரிய கிண்ணமாக வைக்க வேண்டாம், சின்ன கிண்ணமாக வச்சுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக ரோஜா பூவோ இல்லை வேறு எந்த பூ இதழ்கள் இருக்கோ அதை கொஞ்சம் போட்டுக்கலாம். அது வெறுமனே இல்லாமல் இருக்கிறதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு மேலே அந்தளவுக்கு ஒரு சாசர் வச்சுட்டு, சில்வர் சாசர் போட்டுட்டு அந்த சாசரில் ஒரு செவ்வந்தி பூ இதழ்கள் போட்டுக்கிறேன். அப்புறம் மல்லிகைப்பூ செடியிலேருந்து ஒரு 8 இலை எடுத்திருக்கேன் நான், ஒரே சைஸாக. இலை வந்துட்டு பெருசும் சின்னதுமாக இல்லாமல் ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதோட அளவு அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு இலையில் ஒரு ரோஜாப்பூ இருக்கிற மாதிரி ஸ்டாப்லர் பின் போட்டிருக்கிறேன். அதை இந்த மாதிரி அருகம்புல்லுக்கு இடையில கேப் இருக்குல்ல, அதில் அப்படியே வச்சிடலாம் சுற்றி. அப்புறம் மேலே சாசரில் அந்த சில்வர் அந்த ஓரம் தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு ரோஜா இதழ்களை பெரிய இதழ்களாக பார்த்து எடுத்து அந்த ஓரத்தை நான் கவர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா சென்டரில் அந்த சாசரை சுற்றி வந்துட்டு குண்டு மல்லி நான் எடுத்துருக்கிறேன். அந்த குண்டு மல்லியை வந்துட்டு சாசரை சுற்றி வரிசையாக அடுக்கிக்கலாம். இது வந்துட்டு வீட்டில் பூத்த குண்டு மல்லி ரொம்ப சூப்பராக இருக்கும், முட்டு முட்டாக. அதை வந்துட்டு அந்த சாசர் ஓரமாக இது மாதிரி நெருக்கமாக அடுக்கிக்கலாம். எங்கள் வீட்டில் கொஞ்சம் தான், அதாவது ஒரு 2 செடி தான் இருக்குது. இப்போ பூ கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலான்னு எடுத்தேன். இது கிட்டத்தட்ட தேவையான அளவு வந்துடும் நினைக்கிறேன். நெருக்கமாகவே வச்சிடுற அளவுக்கு வந்துடுது. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வச்சிங்கனாக்கா. சென்டரில் நான் இப்போதைக்கு அகல் விளக்கு வச்சு காட்டுறேன். நீங்கள் என்ன விளக்கு ஏற்றுறீங்களோ அந்த விளக்கை வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்படியே மொட்டெல்லாம் பாருங்கள், அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக பார்க்குறவங்க உங்களை பாராட்டுவாங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நம்ம வீடியோவை புதுசாக பார்த்தீங்க, நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னாக்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.